அதான் அவர் சுகந்தனே சொல்றாரு சார், எனக்கு இந்த அரசியல்லாம் வேணான்னு தான் நான் ஒதுங்கி இருந்தேன், நீங்க பேச வேண்டிய நிலைமை, பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன சூழ்நிலை, என்ன பேச வேண்டிய நிலைமை, என்ன ஆச்சு, என்னென்ன? இல்ல மத்தவங்களதான் வந்து திமுக பின்னணியில இருந்து இயங்குறாங்க, திமுக கைகூலின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேசினவங்க எல்லாம் டாக்டர் ராமதாஸினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுதான், அவங்க இப்ப ஒரு உள்ளர்த்தத்தோடு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையின் கட்டாயத்தை கருதி இருக்கிறாங்க, ஐயாவை சார்ந்து இருக்கிறாங்க. இவரெல்லாம் ஐயா மீது உண்மையான பற்றும் பாசமும் கொண்டவர்கள் அல்ல, பயனை பெறுவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய அந்த சிறு கும்பலாகத்தான் நான் கருதுகிறேன். அவரிடமிருந்து எதையோ பெற வேண்டும், கடைசி காலகட்டத்திலே ஏதோ பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நம்மை பொறுத்தவர்களை ஐயா அவர்கள் எங்களை உருவாக்கியவர், அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கருதுகிறோம். அவர்களுக்கு அந்த நோக்கமே அல்ல. அவரிடம் எப்படி சுரண்டல் போக்கிக் கொள்ள செய்யலாம் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சிறு கும்பல், அது ஜி.கே. மணியாக இருந்தாலும் சரி, ஜி.கே. மணி போட்ட குட்டியா இருந்தாலும் சரி, அதே நேரத்திலே சுகந்தன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, முகுந்தன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் முகுந்தனே அரசியல் வேண்டாம் வெளியிட்டு தானே போயிட்டாரு. இப்ப தாயும் மகனுமாக வரிந்து கட்டி கொண்டு எழுதி பேச வேண்டிய அவசியம் என்ன?